நேற்றைய தினம் தமிழ்நாடு தேர்தலை சந்தித்து முதலமைச்சராக வரப்போகின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் அவரோடு அமைச்சரவையில் வீற்றிருக்கிற அத்தனை அமைச்சர்களுக்கும் எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்திலே 5 வருடங்கள் ஆட்சி செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தோல்வியை தழுவியிருக்கிறார். அந்த வகையிலே எங்களுடைய மனவருத்தத்தையும் இந்த விடயத்திலே தெரிவித்துக் கொண்டு, நேற்றைய தினம் இந்தியாவினுடைய பிரதி ஜனாதிபதி அவர்கள் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாள், அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் சற்று விவாதிக்கின்ற நிலையிலிருந்து மாறுபட்டவனாக 40 வருடங்கள் தாண்டி நாளைய தினம் எனது தானை தலைவன் ஸ்ரீ சபாரத்தினத்தினுடைய அவரோடு மரித்த எங்களுடைய போராளிகளுடைய நினைவு தினத்தை நாங்கள் ஒற்றுமை வாரமாக நினைவு கூறுகின்றோம். அந்த வகையிலே எங்களை தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய 2 மிகவும் தாங்க முடியாத இழப்புகளை தமிழீழ விடுதலை இயக்கம் சந்தித்தது. முதலாவது 83ஆம் ஆண்டு தங்கத்துறை, குட்டுமணி, ஜெகன் போன்றவர்கள் சிறையிலே படுகொலை செய்யப்பட்ட போது தமிழீழ விடுதலை இயக்கத்தை ஆரம்பித்த ஸ்தாபகர்களான அவர்கள் மரித்த போது தமிழீழ விடுதலை இயக்கம் என்ன செய்வதென்று தள்ளாடுகின்ற நிலையிலே தான் அந்த தலைமை பொறுப்பை எனது தானை தலைவன் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய பொறுப்பை ஸ்ரீயண்ணா அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அதன் பின்பு பாரிய இந்த எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக எங்களுடைய இளைஞர்களுடைய அந்த ஆயுத போராட்டமானது பல வெற்றிகளை ஈட்டிய வரலாற்றை நான் தொடர்ந்து சொல்ல முடியும். நேரம் காணாத விடயத்திலே நான் அதை விட்டு செல்கின்றேன். அப்படியான ஒரு மிக திறமையான ஒரு தலைவனை எங்களுடைய ஆரம்பத்திலே முதல் தடவையாக எங்களுடைய பிரிவினை என்ற நிலையிலே சகோதர படுகொலையாக ஸ்ரீ சபாரத்னம் தலைவர் அவர்களையும் எங்களுடைய போராளிகளும் அதிலே மறிக்கின்ற படுகொலை செய்யப்படுகின்ற ஒரு நிலை எங்களுடைய இனத்தின் ஒரு சாபக்கேடாக மாறியது. அதைத்தான் நாங்கள் ஒற்றுமை வாரமாக இப்பொழுது நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இருந்தாலும் நாங்கள் சோர்ந்து விடவில்லை. தமிழீழ விடுதலை இயக்கம் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டாலும் கூட, பாரிய இழப்புகளை சந்தித்து கொண்டாலும் கூட, நாங்கள் அந்த நேரத்திலே விடுதலை புலிகள் முப்படைகளையும் கொண்டு பெரிய பாரிய பலமான ஒரு சக்தியாக இருக்கின்ற போது போராட்டத்தை மேற்கொண்ட நாங்கள் பலவீனமான சூழலில் இருந்தாலும் கூட அதை நாங்கள் ஒரு காலம் எங்களுடைய தமிழீழ விடுதலை இயக்கம் அந்த போராட்டத்தை மலினப்படுத்துகின்ற செயற்பாட்டிலே தமிழர்கள் ஒரு காலம் அதை முனையக்கூடாதென்ற ஒரு செய்தியை நாங்கள் இந்த நாடாளுமன்றத்திலே வெளியிட்டோம். இந்த போராட்டத்தை மழுங்கடிக்கின்ற செயற்பாட்டிலே தமிழர்கள் அந்த வகையிலே நாங்கள் விடுதலை புலிகளோடு இணைந்து செயல்படுகின்ற காலகட்டத்தை உருவாக்கி, அந்த காலகட்டத்திலே தான் இந்த ஒற்றுமை என்பது தேவை என்பதை அறிந்த என்னுடைய நண்பர் மாமனிதர் சிவராம் அவர்களும் இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் என்று சொல்லுகின்ற கிழக்கு மாகாணத்திலே இப்பொழுது உயிரோடு இருக்கின்ற அந்த பத்திரிகையாளர்களும் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியிலே தமிழீழ விடுதலை இயக்கம் அவர்களோடு கரங்கோத்தது. அது கிளிநொச்சியிலே சென்று
அதற்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பை நாங்கள் அன்றைய தினம் அந்த முப்படைகளின் தலைவராக இருந்த பிரபாகரன் அவர்களை சந்தித்து அதற்கான அங்கீகாரத்தை நாங்கள் பெறுகின்ற போது விடுதலை புலிகள் கூட அந்த தேர்தல் களத்திலே போட்டு பிரச்சாரம் செய்து 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தோம். நான் என்னத்தை சொல்கிறேன் என்றால், என்னுடைய தலைவன் ஸ்ரீ சபாரத்தினம் இந்த ஒற்றுமையை மிக வலுவாக எங்களுக்கு சொல்லித்தந்தவர், வழி நடத்தியவர் என்ற அடிப்படையிலே தமிழீழ விடுதலை இயக்கம் அந்த விதத்திலே தனது கடமையை செய்தது. அதன் பின்பு எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே செல்வாக்கை பெற்றிருக்கின்ற நிலையிலே மீண்டும் ஒரு சாபக்கேடு ஏற்படுகிறது. இந்த உள்ளூராட்சி சபையிலே போட்டியிடுவதற்கான நிலையிலே இந்த கூட்டமைப்பு ஒரு நிமிடத்திலே முடிக்கிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதைக்கப்படுகிறது. அதுவும் ஒரு மக்களுடைய சாபக்கேடாக இருக்கிறது. அந்த வகையிலே தமிழீழ விடுதலை இயக்கம் சோர்ந்து போகவில்லை. 5 கட்சிகளை, அதுவும் போராட்ட இயக்கங்களை ஒன்றிணைத்து நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதை உருவாக்கி இன்றைக்கும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலே எங்களுடைய குத்துவிளக்கு சின்னம் சங்கு சின்னமாக மாற்றப்படுகின்ற போது இங்கே இருக்கின்றவர்களும் வெளியிலே இருக்கின்றவர்களும் இந்த சங்கு சின்னத்தை களவாடி விட்டோம் என்று எங்களுக்கு தமிழர்களுக்கு பிரச்சாரம் செய்ததால் எங்களுடைய சங்கு சின்னத்திலே போட்டியிட்டவர்கள் தோல்வி கண்டார்கள். இது எங்களுடைய ஒற்றுமையின்மையை காண்கிறது. என்னை பொறுத்தமட்டிலே நான் சொல்லி முடிக்கிறேன். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, எங்களுடைய போராளிகள் மீது, விடுதலை புலிகளுடைய போராளிகள் மீது, எங்களுடைய இறந்த தமிழ் மக்கள் மீது ஆணையாக சொல்லுகிறேன், மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படவில்லை என்றால் எப்படி தமிழகத்திலே இளைஞர்கள் தங்களுடைய மாற்றத்தை கொண்டு வந்தார்களோ அதே போல இங்கேயும் இந்த எங்களுடைய பிரிவின் காரணமாக எம்பிபி அரசாங்கம் வடக்கு கிழக்கிலே எப்படி கால் ஊன்றியதோ அதே போல ஒரு அபாயகரமான சூழ்நிலையை நாங்கள் சந்திக்க நேரிடும் சொல்லிக்கொண்டு ஒற்றுமையை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். தமிழீழ விடுதலை இயக்கம் அதற்கு தயாராக இருக்கிறது என்பதை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.